Hello students, welcome to Nivi Max. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.14ல fourth question பார்க்க போறோம். Question என்னன்னா, if alpha beta the roots of 7x square plus ax plus 2 equal to 0 and if beta minus alpha equal to minus 13 by 7, find the values of a. அதாவது equation என்ன கொடுத்திருக்காங்க, 7x square plus ax plus 2 equal to 0. இப்போ roots வந்து என்ன, alpha and beta. அப்போ sum of the roots வந்து உங்களுக்கு என்ன வரும், alpha plus beta. Value உங்களுக்கு என்ன, minus a by 7. அதே மாதிரி product of the roots வந்து என்ன, alpha into beta. Product of the roots இங்க compare பண்ணும்போது value என்ன, 2 by 7. ஏன்னா ஒரு general ஒரு equation வந்து ax square plus bx plus c equal to 0 நா இங்க compare பண்ணும்போது இங்க a ஓட value என்ன 7, b ஓட வேல்யூ என்ன a, c ஓட வேல்யூ என்ன 2. sum of the roots எப்படி கண்டுபிடிப்போம், minus b by a, product of the roots வந்து c by a. ஸோ அப்படிதான் இந்த வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல, பீட்டா மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் 13 by 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் பீட்டாவை இப்படியே வச்சுட்டு ஆல்ஃபா அந்த சைட் போச்சுன்னா பாசிட்டிவாக மாறும். அப்போ பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 13 by 7 ப்ளஸ் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லலாமா. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இந்த ஈக்குவேஷன் இருக்கா, ஆல்ஃபா இன்டூ பீட்டா ஈக்குவல் டு 2 by 7. ஸோ இந்த ஈக்குவேஷனில் இந்த பீட்டாவோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ என்ன வரும், ஆல்ஃபா இன்டூ பீட்டான்னு வர இடத்துல மைனஸ் 13 by 7 ப்ளஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 by 7 அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆல்ஃபா இங்கே எல்சிஎம் எடுக்கும்போது 7 மைனஸ் 13 ப்ளஸ் 7 ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 by 7. இப்போ ரெண்டு சைடுமே இங்கே 7 வந்து கேன்சல் ஆகும். இப்போ ஆல்ஃபா உள்ளார மல்டிப்ளை ஆச்சுன்னா என்ன வரும், மைனஸ் 13 ஆல்ஃபா ப்ளஸ் 7 ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு 2. இப்போ இந்த 2 இந்த சைட் கொண்டு வரலாம். அப்போ ஈக்குவேஷன் வந்து 7 ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் 13 ஆல்ஃபா மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணலாம். எந்த ரெண்டு வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 14ன்னு வரணும், அதே மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 13. அப்போ எந்த ரெண்டு வேல்யூஸ்னா மைனஸ் 14 அண்ட் 1. ஏன்னா அது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 14 வரும், ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 13. அப்போ இந்த ஈக்குவேஷன் இந்த மிடில் டேர்மை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், 7 ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் 13 ஆல்ஃபாவை மைனஸ் 14 ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா அப்படின்னு எழுதலாம், மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸில் என்ன காமனாக இருக்குது, 7 ஆல்ஃபா. அப்போ இது நீங்கள் காமனாக எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும், ஆல்ஃபா மைனஸ் 2. அடுத்த டூ டேர்ம்ஸில் 1 காமனாக எடுத்திங்கன்னா ஆல்ஃபா மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போது 7 ஆல்ஃபா ப்ளஸ் 1 ஆல்ஃபா மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ பார்த்தீங்கன்னா 7 ஆல்ஃபா ப்ளஸ் 1 இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் 2 ஈக்குவல் டு 0னா இப்போ 7 ஆல்ஃபா ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. அதே மாதிரி ஆல்ஃபா மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்கே 7 ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் 1னா ஆல்ஃபாவோட வேல்யூ மைனஸ் 1 by 7. இங்கே ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன 2. ஆல்ரெடி பீட்டா வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம், மைனஸ் 13 by 7 ப்ளஸ் ஆல்ஃபா அப்படின்னு பார்த்துருக்கோமா. இப்போ ஃபஸ்ட்டு ஆல்ஃபாவோட வேல்யூ 2ன்னு இருக்க பட்சத்தில் அப்போ பீட்டா வந்து என்ன வரும், மைனஸ் 13 by 7 ப்ளஸ் 2. அப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா இங்கே 7, இங்கே வந்து மைனஸ் 13 ப்ளஸ் 2 இன்ட்டு 7 என்ன 14. அப்போது 1 by 7. இப்போது ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து மைனஸ் 1 by 7 இருக்கும்போது பீட்டாவோட வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். அப்போது மைனஸ் 13 by 7 மைனஸ் 1 by 7. ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன, மைனஸ் 14 by 7. இது கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு வேல்யூ என்ன, மைனஸ் 2. இப்போ வந்து நம்ம ரெண்டு சினாரியோஸ் பார்த்துருக்கோம். அதாவது ஆல்ஃபா ஈக்குவல் டு 2, பீட்டா ஈக்குவல் டு 1 by 7. அதே மாதிரி ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் 1 by 7. அப்போது பீட்டாவோட வேல்யூ என்ன, மைனஸ் 2. இப்போ நம்ம ஏவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம ஸ்டார்டிங்லேயே ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம். அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா வந்து உங்களுக்கு என்ன வந்துச்சு, மைனஸ் a by 7. ஸோ இதில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் சினாரியோ ஆல்ஃபாவோட வேல்யூ 2 ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்ன 1 by 7 ஈக்குவல் டு மைனஸ் a by 7. இங்கே எல்சிஎம் எடுக்கும்போது 7, இங்கே வந்து 14 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் a by 7. அப்போது 15 by 7 ஈக்குவல் டு மைனஸ் a by 7னா அப்போது மைனஸ் a ஈக்குவல் டு 15னா அப்போது ஏயோட வேல்யூ என்ன, மைனஸ் 15. இப்போ இன்னொன்று ஒரு சினாரியோ, அதாவது ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து மைனஸ் 1 by 7 ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்ன, மைனஸ் 2 ஈக்குவல் டு மைனஸ் a by 7. இப்போ இங்கே எல்சிஎம் எடுக்கும்போது இங்கே 7, இங்கே மைனஸ் 1, அப்போ இங்கே என்ன வரும், மைனஸ் 14 ஈக்குவல் டு மைனஸ் a by 7. அப்போது மைனஸ் 15 by 7 ஈக்குவல் டு மைனஸ் a by 7னா அப்போது ஏயோட வேல்யூ என்ன, 15. அப்போ இங்கே ஏயோட வேல்யூஸ் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், மைனஸ் 15, 15. ஸோ இதான் வந்து ஃபோர்த் கொஸ்டினோட சொல்யூஷன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.